தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோம் என்று சொல்லி எதையாவது ஒன்று சொல்லி குடும்பத்தில் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் கலக்கங்களையும் உருவாக்கி விடுகிறத நம்ம பார்க்குறோம். இது கடைசி காலகட்டமாக இருக்குது. சும்மா வெளிப்படுத்தினாங்க சொல்லிட்டு குடும்பத்தில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிட்டுனா குடும்பத்தில் என்ன ஆகும்? பிரச்சனை உருவாயிடும். சிஸ்டர், ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் உங்கள் வீட்டில் எலுமிச்சம்பழம் இருக்குது. சிஸ்டர், ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் உங்கள் வீட்டில் தகடு இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணோம்? அதை கிளியர் பண்ணோம். ஆமாவா இல்லையா? இருக்குது அப்படின்னா நம்ம அதை சரி செய்யணும். அதுக்கு தான் நம்மளுக்கு வெளிப்படுத்துறாரு. இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறதுக்காக கர்த்தர் என்ன பண்ணல, நமக்கு சொல்லலை. இன்னைக்கு கடைசி காலகட்டங்களில் நிறைய பேர் எழும்புகிறாங்க. நிறைய பேர் எழும்பி ஆண்டவர் வெளிப்படுத்துதான் சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை சரி செய்ய மாட்டாங்க. எந்த இடத்துலையுமே இயேசு சொல்லிட்டு போல அதை சொன்னதை சரி செஞ்சுட்டு போயிட்டார். அல்லேலூயா. அப்போ நம்ம கடைசி காலங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு வீட்டுக்குள் நம்ம பிரவேசிக்கும் பொழுது அந்த குடும்பத்தை வாழ்த்த வேண்டுமோ தவிர